லோகநாதன் என்கின்ற சிங்கப்பூர் நாதன் சிங்கப்பூரில் இருந்தாலும் ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு எண்ணத்தில் வருவதே பெரிய விஷயம். பின்புலம் வேணும். கட்சியில் ஆரம்பிக்கணும்னா பின்புலம் வேணும், விளம்பரம் வேணும். சினிஸ்டார் விளம்பரம்லாம் இன்னைக்கு பறந்துட்டு இருக்கு. அதுவெல்லாம் தாண்டி ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் நாதனுக்கு இருக்கிறது. ஏன்னா எனக்கு படிக்கும் போதே தெரியும். என் மாணவன் நம்பர் 3 குமாரபாலத்தில் என்னுடைய மாணவன், எங்களால் உருவாக்கப்பட்ட மாணவன் இந்த அளவுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னா கட்சியை ஆரம்பித்து நடத்துவதற்கு இந்த தைரியம் வேண்டும், ஆற்றல் வேண்டும், செயல்பாடுகள் வேண்டும். 2022 ஆரம்பிச்சு பதிவு பண்ணியிருக்காங்க. முதல் வேலையை அற்புதமாக செஞ்சிருக்காங்க. அடுத்தடுத்த கூட்டங்கள் இன்னைக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர், மாநில தலைவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. சிறிது சிறிது அப்பதான் செடி நட்டு கொஞ்சம் கொஞ்சமா அது வளர்த்தெடுக்க வேண்டிய காலம் என்பது கடுமையான சவால் நிறைந்தது. ஒரு ஊரை நிர்வகிக்க வேண்டும் என்பதே மிக சவால் மிகுந்தது. ஆனால் ஒரு கட்சியை ஆரம்பித்து அதற்கான கொள்கையை வடிவமைத்து